السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 41 தடவை இந்த 5 திக்ருகளையும் சேர்த்து ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் கிடைக்கின்றது, செல்வ செழிப்பு ஏற்படுகின்றது, பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 5 திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் அது பரக்கத் செய்யப்பட்ட நேரம் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த 5 திக்ருகளையும் ஓதுவோம். மிக முக்கியமான திக்ருகள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் நிச்சயம் பதில் வழங்குகின்றான். அவனுடைய குர்ஆனிலே இதனை அல்லாஹ் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 திக்ருகளையும் நாம் சேர்த்து 41 தடவைகள் ஓத வேண்டும். என்ன திக்ருகள் என்றால், அர் ரஸாக்கு அல் கனியு அல் முக்னி அல் வஹாப் அல் வக்கீல். அர் ரஸாக்கு அல் கனியு அல் முக்னி அல் வஹாபு அல் வக்கீல் என்ற இந்த 5 திருநாமங்களையும் சேர்த்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் 41 தடவைகள் ஓத வேண்டும். இவ்வாறு ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் பெருகும். அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது.